வெல்கம் டு சுமி வாய்ஸ். வணக்கம் அன்பு நண்பர்களே. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக சுமி வாய்ஸின் நல்வாழ்த்துக்களுடன் நாம் இன்று பார்க்க இருக்கும் இடம் நம்ம இயற்கை நகரமான பொள்ளாச்சியில் தாங்க. பொள்ளாச்சியில் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொள்ளாச்சி டு ஆனமலை ரோடு அம்பராம்பாளையம் பகுதியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆழியார் ஆறுக்கு மிக அருகில் ஒரு ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தென்னந்தோப்புங்க. இதோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 14 ஏக்கராங்க. 14 ஏக்கராவில் இங்கே தென்னை மரம் மட்டும் 900 மரத்துக்கு மேலே காப்பில் வருமானம் கொண்டிருக்குதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு மரம் 1100 மரங்களுக்கு மேலே இதில் வருமானம் வந்துட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாத வருமானம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சத்துக்கு மேலே வருமானம் வந்துட்டுருக்கிற நிலையில் தாங்க இந்த தோப்பு இருக்குதுங்க. இந்த தோப்புக்கு தண்ணி சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆறு இருக்குதுங்க. நம்ம ஆழியார் ஆறு பக்கத்துலேயே இருக்குது. ஆற்று நீர் பாசனம் இதுக்கு முழுசாகவே கிடைக்குதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 கிணறு, அதாவது பெரிய ஒரு 2 கிணறு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க. 2 கிணறுமே தண்ணி நிறைஞ்சு வழிகிற ஒரு கிணறு தாங்க இது. அதே நேரத்தில் ஆற்று நீர் இந்த கிணத்துல விழுகிற மாதிரி அவங்க ஷெட் பண்ணியிருக்காங்க. அதனால் தண்ணிக்கு அது பொள்ளாச்சி ஏரியா சொல்லவே வேண்டியதில்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அம்பராம்பாளையம் பகுதியில் ஆற்று நீரோடு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு தென்னந்தோப்பு தாங்க இது. இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இபி சர்வீஸ்க்காக வேண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10.5 ஹெச்பி, அதே நேரத்தில் 7.5 ஹெச்பி, அதே நேரத்தில் 5 ஹெச்பி அப்படின்னு 3 சர்வீஸ் இருக்குங்க. 3 சர்வீஸுமே இவங்க ஃப்ரீ சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு பழைய வீடு இருக்குங்க. நம்ம வீடு கட்டுறதுக்கு உண்டான இடமுமே இந்த 17 ஏக்கராவில் ஒரு சென்ட்ரான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த கிணறு தாங்க. ஆழியார் ஆற்று நீருடன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கிணறுமே இந்த தோப்புக்கு பராமரிக்கிறதுக்கு மிக தண்ணி சௌரியம் மிக மிக நல்ல ஒரு சௌரியத்தோடு இது அமைஞ்சிருக்கிற இடம்தாங்க இந்த இடம். பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 12 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு தென்னந்தோப்புங்க. அதே நேரத்தில் ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஊரை ஒட்டி பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுங்க. ரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 அடிக்கு மேலே தான் இருக்கணும். 1000 அடிக்கு மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு தென்னந்தோப்புங்க. இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய அது வருமானம் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மிக அழகிய ஒரு தென்னந்தோப்புங்க. அது ஊரை ஒட்டி மிக பாதுகாப்பான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு தென்னந்தோப்பு தாங்க. சுற்றியுமே நம்மளுக்கு தார் ரோடு ஊர் இந்த மாதிரி மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. அது ஆற்றை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி சௌகரியத்துக்கும் சரி, மற்றபடி லீவு நாட்கள், அதாவது வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் ஓய்வு எடுக்க மிகச்சிறந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வருமானத்தோடு கிடைக்கிற மிகச்சிறந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது. அதே நேரத்தில் பக்கத்துலேயே உங்களுக்கு ஊர் இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதுகாப்பும் அது மிகச்சிறந்த வசதிகள், அதாவது நம்மளுக்கு தேவை ஏதாவது பொருட்கள் தேவை அப்படின்னா கூட வாங்கிறதுக்கு உண்டான சோர்ஸு நம்மளுக்கு மிக அருகிலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இயற்கை நகரத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த தென்னந்தோப்புலேருந்து ஆழியார் மிக மிக பக்கத்துலேயே இருக்குதுங்க. அதே நேரத்தில் ஆனமலை மாசாணியம்மன் கோயில் மிக பக்கத்துலேயே இருக்குங்க. பொள்ளாச்சி ஒரு 10லேருந்து ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுக்கு மிக அருகிலேயே மிக சௌரியமாக அமைஞ்சிருக்கிற ஒரு அழகிய தென்னந்தோப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு மாடு, அதாவது குறைஞ்சது ஒரு 20 மாடு மேலே நம்ம வளர்த்துற அளவுக்கு இங்கே சோர்ஸ் இருக்குங்க. ஆடு மற்றும் மாடு இவைகளுக்கு தேவையான தீவனம் இங்கேயே அதாவது தோப்பு சுற்றியுமே இருக்குதுங்க. தோப்புக்குள்ளேயே இருக்குது. அதனால் நம்ம 20க்கு மேற்பட்ட மாடுகள் வச்சு நம்ம பால் கறந்து அதில் ஒரு வருமானத்தை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாகவே இந்த தோப்பில் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கும் ஆள் உள்ளே வச்சுருக்காங்க. மிக அழகாக பார்த்தீங்கன்னா தோப்பு சுற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக அவங்க பராமரிச்சிட்ருக்காங்க. தண்ணி சோர்ஸோட மிக மிக சௌரியத்தோடு அமைஞ்சிருக்கிற இந்த 14 ஏக்கராவுடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க. இந்த விலை விபரம் பற்றி பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து நேரடியாக செல்லரிடமே வந்து பேசுறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த இடம் பார்க்கணும் அல்லது இந்த இடம் பற்றி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம யூடியூப் அதாவது சுமி வாய்ஸ் சேனலில் வந்து உங்களுடைய இடம், வீடு, மற்றபடி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா, ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சுமி வாய்ஸ் சேனலுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்கள் சேனலை அதாவது சுமி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் காய்ஸ்.